ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அன்பான எதிரியே நாவல் பகுதி 19. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். கலைவாணியோடு அனல்வேந்தன் வீடு திரும்பும் வழி அவளது செல்லுக்கு ஒரு 10-15 மிஸ்டு காலாவது வந்துவிட்டது. முதல் அழைப்பிலேயே அவள் விழிகளில் பதற்றத்தை கண்ட அனல்வேந்தன், யாரு கலையது என்று கேட்டே விட்டான். உடனே செல்லை சைலண்டில் போட்டவள், இதுவா ஒரு ஃப்ரெண்டு, எடுத்து பேச வேண்டியது தானே, பேசிடலாம் தான், ஆனா அவ அனாவசியமான கேள்வி எல்லாம் கேட்பாளே. அதுதான், அனாவசியமான கேள்விகளா? ஆமா, அப்படி என்ன கேப்பா? பச்சை பச்சையா கேப்பா. இவளுக்கு இதே ஒரு வேலையா போச்சு. புதுசா கல்யாணமானவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி ஏதாவது தேவையில்லாத கேள்விய கேட்டுட்டே இருப்பா. அதனாலேயே புதுசா கல்யாணமான யாரும் இவ போன் பண்ணா எடுத்து பேசவே மாட்டாங்க. ஓ, அப்படியா விஷயம்? அப்ப சரி, பேசாத. புன்னகையோடு அவன் காரை முன்னோக்கி செலுத்த ஆசையாய் அவனை கட்டிக்கொண்டு அவன் மார்பில் சாய்ந்தவள் இதமாக ஒரு முத்தத்தையும் பதித்தாள். மேடம், உங்களை பக்கத்திலேயே வச்சுட்டு உங்களை தொட முடியலையேன்ற ஏக்கத்தோட நான் காரை கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு இருக்கும் போது நீங்க இப்படி முத்தம் கொடுத்து என்ன தூண்டி விட்டா அவ்வளவுதான். ரோட்ல நடக்காத ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கும் மேடம். அப்ப சரி. அவள் நகர்ந்து அமர ஒரு கரத்தால் அவளை இழுத்து தன்னோடு சேர்த்து அணைத்தவன், சொன்ன உடனே அப்படியே போயிட்டா எப்படி? இப்படியே இரு, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப சரி. அவனை இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். கலைவாணி செல்போனை சைலண்டில் போட்டிருந்தாலும் அடிக்கடி டிஸ்பிளே ஆன் ஆவதிலிருந்து அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது என்பதை அனல்வேந்தன் புரிந்து கொண்டான். அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அடுத்த முறை அழைப்பு வர ஓர பார்வையால் கலையின் செல்லை ஜூம் செய்தான். பவித்ரா என்ற ஒரு பெயரை டிஸ்பிளே காட்டுகிறது. நான் தேவையே இல்லாம அந்த வைத்தியரோன்னு சந்தேகப்பட்டுட்டேன். இது மட்டும் கலைக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிடுவா. ஒரு அரை மணி நேரத்திற்குள் 10 முறைக்கு மேல் அழைப்பு வந்துவிட, கலை எடுத்து பேசி ஏதாவது சொல்லி போனை கட் பண்ண. சும்மா போன் பண்ணிட்டே இருக்காங்க பாரு, ஏதாவது அவசரமா கூட இருக்க போது. அப்படி எதுவும் இல்லைன்னா நான் வெளியில இருக்கேன், இல்ல தியேட்டர்ல இருக்கேன், அப்படி ஏதாவது சொல்லி போனை கட் பண்ண. ஓ, நீங்க சொல்றதும் சரிதான். அடுத்த தடவை போன் வந்தா எடுத்து பேசுறேன். அடுத்த நொடியே அழைப்பு வந்து விட்டது. அவளை எடுத்து பேசவும் செய்தாள். ஹலோ, நான் என்னுடைய கணவரோட ஷாப்பிங் வந்திருக்கேன். அடுத்த நொடி அழைப்பு துண்டிக்கப்படுவதை அனல்வேந்தன் கண்டான். ஒரு 5 நிமிடம் கழித்து மீண்டும் பவித்ராவின் எண்ணிலிருந்து அழைப்பு வருகிறது. அழைப்பை ஏற்றுக்கொண்ட கலைவாணி, ஏய், நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நான் வெளியே இருக்கேன்டி, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நான் உனக்கு கால் பண்றேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தாள். அதன் பிறகு அழைப்பு எதுவும் வரவில்லை. ஆனால் ஏனோ அனல்வேந்தனின் மனதில் ஒரு நெருடல். ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்கே. 2 தடவையும் கால் அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்துதான் வந்தது. ஆனா முதல் தடவை பேசும்போது ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி இருக்கல. 2வது தடவை பேசும்போது உரிமையோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரியே பேசினா. சம்திங் ராங். அவன் மனதில் மீண்டும் சந்தேகம் தலை தூக்கியது. யோசனையோடு காரை ஓட்டியவன் வீட்டை அடைந்ததும், கலை, அவங்களோட நம்பர் என்கிட்ட இல்ல, நம்பரை கொஞ்சம் சொல்றியா? ஏதோ சொல்றேனே. செல்லை எடுத்து லாக்கை ஓபன் செய்தவள் அப்பா எண்ணை எடுத்து அவன் கையில் கொடுத்தாள். இத நீங்களே சேவ் பண்ணிக்கங்க, நான் அதை இப்ப வந்துடுறேன். வேகமாக அவள் குளியல் அறைக்கு செல்ல அவள் அப்பா எண்ணை தன் வாட்ஸ்அப் எண்ணிற்கு சென்று செய்தவன் சட்டென்று கால் ஹிஸ்டரியை எடுத்தான். அவனுக்கு ஒரு வியப்பு காத்திருந்தது. பவித்ரா என்றும் பவித்ரா 1 என்றும் 2 எண்கள் சேவ் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா என்ற எண்ணிலிருந்துதான் அவளுக்கு கடைசியாக அழைப்பு வந்திருக்கிறது. அந்த எண்ணிலிருந்து 2 முறைதான் இன்று அழைப்பு வந்திருக்கிறது. மாலை 6 மணிக்கு ஒரு அழைப்பு, இப்போது இதோ 8:30க்கு ஒரு அழைப்பு. பவித்ரா 1 என்ற எண்ணிலிருந்து பல தடவை அழைப்பு வந்திருக்கிறது. அவன் மனதில் சந்தேகத்தை சுடர்விட்டு எரிய பவித்ரா 1 என்ற எண்ணிற்கு அழைத்தான். ஒரே பெல்லில் அழைப்பு ஏற்கப்பட்டது. ஹலோ என்ற வைத்தியரின் குரல் அவன் செவியை தேளாக கொட்டியது. இப்போதுதான் இவரால் கலைவாணியுடன் ஏற்பட்ட பிரச்சனை ஓய்ந்திருக்கிறது. இனியும் இதை பற்றி அவளிடம் கேட்டால், பேசினால் கண்டிப்பாக தங்களிடையே பிரச்சனை தான் உருவாகும். கலை அவனை விட்டுவிட்டு சென்று விடவும் வாய்ப்பிருக்கிறது. அதற்கு பயந்தே கலையிடம் எதுவும் கேட்க வேண்டாம் என்று முடிவு செய்தான். அழைப்பை துண்டித்தவன் வைத்தியரின் எண்ணை பிளாக் செய்து வைத்தான்.
கலைவாணி வருவதற்குள் செல்லை படுக்கையில் போட்டுவிட்டு உடைகளை அவன் மாற்றிக் கொண்டிருக்க குளியல் அறையிலிருந்து வெளிப்பட்ட கலைவாணி சட்டையை கழற்றி படுக்கையில் போட்டுவிட்டு டவலை எடுத்து கழுத்தில் சுற்றி கொள்ளும் அனல்வேந்தனின் கட்டுக்கோப்பான உடல் மீது ஆசை கொண்டு ஆசையாய் காதலாய் வந்து அவனை கட்டிக்கொண்டு அவன் மார்பில் இதமாக இதழ் பதித்தாள். உருக்கில் செய்த சிலையோ என்று அவள் சந்தேகித்தாள். அந்த அளவு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறான் உடலை. ஆசையாய் அவனை அவள் கட்டிக்கொள்ள அவன் விடுவானா என்ன? அவள் பட்டு போன்ற மின்னி அவன் இதழ் பட்டு புண்ணாகி போனது. அதற்கு மருந்து போடுகிறேன் என்று மீண்டும் அவளை படுக்கையில் போட்டு வேட்டையாடியது அவனது இளமை பசி. காதலும் காமமும் இணைந்து போட்டி போடும் போது இரவுகள் இனிமையாகி விடியலை மனம் வெறுக்கவே செய்கிறது. விடிந்தும் அவளை விட மறுக்கிறது அவன் கரம். அவன் வீட்டார் என்ன நினைப்பார்களோ என்ற தவிப்பில் அவள் எழுந்து கொள்ள விட மறுத்தவனை படுக்கையில் தள்ளிவிட்டவள், ஆண்டி தனியா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஐயா ஒரு வாரம் லீவு, அக்னி காலேஜ் போவால, பாவம் அவங்க, போய் ஹெல்ப் பண்றேன். கடிகாரத்தை நோக்கி பாய்ந்த அவனது விழிகள் அப்படியே திரும்பி அவள் மீது ஆசையாய் பாய்ந்தது. டைம் 6 தான் ஆகுது, இன்னும் டைம் இருக்கு. இழுத்து அவளை மடியில் போட்டவனின் கன்னத்தில் ஒரு கடி கடித்தவள், 6 மணிதான் ஆகுது, ஆனா நான் குளிச்சுட்டு வெளியே போகும்போது லேட் ஆயிடும் சார், இது கூட தெரியாதா உங்களுக்கு? குளிக்கிறியா? எதுக்கு? வெளியே எங்கேயும் போறியா? சாரோட வேர்வை வாசனை பெர்ஃபியூமா ஏன் உடம்புல வீசுது, கல்யாணம் ஆனா அப்படிதானே, அதுக்காக அப்படியே அடுத்தவங்க முன்னாடி போய் நிப்பாங்க? அப்படின்னா மேடம் குளிக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அவளை விட்டு விட்டு எழுந்தவனின் பின்னால் அவள் எழ முயல சட்டென்று அவளை தூக்கியவன், உன்னுடைய வேர்வை வாசனை கூட என்னுடைய உடம்புல பெர்ஃபியூமா வீசுது, நானும் குளிக்க வேண்டாமா? ஒன்னாவே குளிப்போம். டேய், உன்னுடைய அட்டுழியம் எல்லையை தாண்டுதுடா, தாண்டினா தானே அழகு. கண் சிமிட்டியவனின் கழுத்தை கட்டி கொண்டவளை குளியல் அறை ஷவரின் கீழே கொண்டு வந்து நிறுத்தி பனியில் நனைந்த மலராக்கி ரசித்தவனை மனமாற ரசித்தவளின் மனதின் ஓரம் ஒரு வலி. அவனை கட்டி கொண்டவளின் விழிகள் அவனை அறியாமல் ஷவரோடு சேர்ந்து அழுதது. ஒரு வாரம் அனல்வேந்தனோடு தனிமையை ரசித்தவளின் மனதிலிருந்து வைத்தியரின் நினைவுகள் மறைந்தே போயிருந்தது. அவரிடம் இருந்து அழைப்பும் வரவில்லை அல்லவா? இன்று முதல் அனல்வேந்தன் கல்லூரி செல்கிறான். அவன் வீட்டிலிருந்து சென்றதும் வைத்தியரின் நினைவு சட்டென்று அவள் மனதில் ஓடி வந்தது. அவர் எண்ணை தேடியவள் பிளாக் லிஸ்டில் கிடப்பதை கண்டு திகைத்தாள். இது எப்படி? யோசனையோடு பிளாக்கை மாற்றிவிட்டு வைத்தியரை அழைக்க ஒரே பெல்லில் அழைப்பை ஏற்றுக்கொண்ட வைத்தியர் அவளை கண்ணா பின்னா என்று திட்டி தீர்த்து விட்டார். நான் என்ன எனக்காகவே இவ்வளவு கஷ்டப்படுறேன்? என்னுடைய முயற்சிகளை உன்னுடைய புத்தி கெட்ட புருஷன் க்ளோசெட்ல தள்ளி உன்ன மரணத்துல தள்ளி விட்டுட்டான். ஏதோ சின்ன பொண்ணாச்சே, வாழ்ந்துட்டு போகட்டுமேனு திரும்பவும் சாப்பாடு தண்ணி தூக்கம் எதுவுமே இல்லாம காடு மலை எல்லாம் ஏறி இறங்கி அந்த அபூர்வ மூலிகைய பறிச்சுட்டு வந்து மருந்தாக்கிட்டு இருக்க. உன்னுடைய உடல்நிலை மோசமாயிட்டே இருக்குது. அது இன்னும் மோசமாகி நீ மரணத்தை தழுவுறதுக்கு முன்னாடி சீக்கிரமா வந்து இந்த மருந்த வாங்கிட்டு போன்னு சொல்லதான் உனக்கு போன் பண்ண. சரி, அந்த புத்தி கெட்டவனோட வெளியே போயிருந்ததா சொன்ன. வந்ததுக்கு அப்புறமா போன் பண்ண, ஆனா எதுவுமே பேசல. அதுக்கப்புறமா நீயும் கூப்பிடல, நான் கூப்பிட்ட கிடைக்கவும் இல்ல. அன்றைய நிகழ்வு கலைவாணியின் மனத்திரையில் ஓடி வர என்ன நடந்திருக்கும் என்பது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. சாரி அங்கிள், செல்போன் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. போய் சொல்லாத. நீ உன் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தினைக்கும் போன் பண்ணி பேசிட்டு இருக்க. நான் முத்தமிழ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ராஸ்கல் பக்கத்துல இருந்ததால தானே நீ என்னுடைய நம்பரை பிளாக் பண்ணி வச்சுட்ட. அந்த முட்டாள் இன்னைக்கு வேலைக்கு போயிருப்பான், தலை லேசா வெளிச்சிருக்கும், உடனே உயிர் பயம் வந்திருக்கும், என்னோட நினைப்பு வந்திருக்கும், போன் பண்ற, அப்படிதானே? அந்த முட்டாளோட நீ குடும்பம் நடத்தினா இன்னும் சில நாட்கள்லயே செத்து சுண்ணாம்பாயிடுவ. அங்கிள், நானும் ஏதோ அவர் செஞ்ச தப்புக்காக நீங்க அவர் மேல கோவப்பட்டு ஏதோ 1-2 வார்த்தை திட்டுறீங்கன்னு சொல்லி பேசாம இருந்தா ரொம்ப ஓவரா தான் போறீங்க. உங்களுக்கு என் மேல பாசம் இருக்கோ அக்கறை இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவர் என் மேல உயிரா இருக்காரு. நான் தான் உலகம், நான் தான் வாழ்க்கை, என்ன அவரு உயிரா நேசிக்கிறாரு. அதனாலதான் உங்களால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு அவர் பயப்படுறாரு. அந்த முட்டாளுக்கு என்ன தெரியும்? இங்க பாருங்க அங்கிள், இனி அவரை ஒரு வார்த்தை நீங்க தப்பா பேசுனீங்க, செத்தா கூட பரவாயில்லன்னு உங்களை தூக்கி எறிஞ்சிடுவேன். சட்டென்று இறங்கி வந்தார் வைத்தியர். ஐயோ கலை, நான் தப்பா எதுவும் சொல்லலையேமா. அந்த முட்டாள்
திரும்ப திரும்ப தப்பா தான் பேசிட்டு இருக்கீங்க அங்குள். அவரை நீங்க இப்படி தப்பா பேசுறதை என்னால பொறுத்துக்க முடியாது. மரணம் தானே, அது எல்லாருக்கும் ஒரு நாள் கண்டிப்பா வரும். எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா வருது, அதனால என்ன? யாராலையும் அவங்க உயிரை பிடிச்சு வைக்க முடியாது. போனா போட்டு மயிருன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். மரணத்தை பார்த்து பயப்படுற ஆள் நான் கிடையாது. அவரை சந்திக்கிற வரைக்கும், அவரை நேசிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் உயிர் தானே, போனா போட்டோன்னு பேசாம தான் இருந்தேன். ஆனா இப்போ அவரோட வாழ ஆசைப்படுறேன். அதனால மட்டும்தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். ஆனா நீங்க அவரை ரொம்ப கேவலமா பேசுறீங்க. அவரை மதிக்காத எவனையும் நானும் மதிக்க விரும்பல. கோபமாக அழைப்பை துண்டித்தவள் அவரது எண்ணையும் பிளாக் செய்து வைத்தாள். அதை புரிந்து கொண்ட வைத்தியருக்கு கோபம் தலைக்கேறியது. அவரது முயற்சிகள் இரண்டாவது முறையும் தோல்வியை தழுவுகிறதே. என்ன செய்வார்? தன் மனைவியின் செல்போனை எடுத்து கலைவாணியை அழைத்தார். அழைப்பை ஏற்றுக்கொண்டவள் வைத்தியரின் குரல் என்று கண்டதும் சட்டென்று அழைப்பை துண்டித்து அந்த எண்ணையும் பிளாக் செய்து வைத்தாள். கோபம் தலைக்கேற மூளையை கசக்கி பிடித்து யோசித்த வைத்தியர் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார். இதுதான் ஒரே வழி. முத்தமிழ போய் சந்திக்கணும். அவகிட்ட விஷயத்த சொன்னா எல்லாம் சுமூகமா முடியும். ராஜலிங்கம் வீட்டுக்கு போய் அவருடைய பிள்ளைகளை பார்க்க தானே எனக்கு அனுமதி இல்ல. முத்தமிழ் இப்போ இன்னொரு வீட்டு மருமகள் ஆயிட்டா. ரொம்ப சுலபமா அவளை சந்திக்க முடியும். அந்த கலைவாணி உடனே இந்த மருந்தை சாப்பிட ஆரம்பிக்கணும். இல்ல நாளாக நாளாக இந்த மருந்தோட சக்தி குறைஞ்சு பலன் தர ரொம்ப நாளாகும். அது மட்டுமா, இந்த செடி அவ்வளவு எளிதா எங்கேயும் கிடைக்கவும் கிடைக்காது. முணுமுணுத்தபடியே முத்தமிழை தேடி கிளம்பி விட்டார் வைத்தியர். பகுதி 19 நிறைவடைந்தது. பகுதி 20 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.